நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் எங்கே பாவம் செஞ்சேன் அப்படி தான் நினைப்பீங்க. நான் பைபிளும் கையுமா இருக்கிறேன், சபைக்கு போகிறேன், உபாசம் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன் டெய்லி. இப்போ இந்த பாஸ்டர் வந்த பிறகு எப்போ பார்த்தாலும் ஜெபம் ஜெபம், சூ மீட்டிங்கில் ஜெபம், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜெபம், வாலிபர் ஜெபம், அப்புறம் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜெபம், என்னெல்லாமோ வச்சிருக்கிறாரு. இப்போ இன்னுமா நான் பாவம் செய்கிறேன்? பாவம் செய்கிறதுக்கு ஜெபம் உனக்கு தடையாக இருக்காது. ஏன்னா உன்னுடைய கண்ணும் உன்னுடைய மனசும் உன்னுடைய சரீரமும் தான் பாவத்திற்கு மூல காரணம். எது? கண்ணு, உள்ள இருக்கிற மனசு, சிந்தனை, அப்புறம் சரீரம். இவங்க 3 பேரும் உன்னை பாவத்துக்குள்ளால தான் எப்பவும் மாட்டுவாங்க. நீ எப்பவும் பாவம் செய்யணும்னு இவங்க 3 பேருக்கு ஆசை. ஆமென். அப்ப இதை விட்டு நீ என்ன செய்யணும்னா வெளியில வரணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? உன்னுடைய பாவங்களை தாவீதை போல அறிக்கை செய்து நீ ஜெபிக்கிற ஜெப வீராங்கனையாக மாறணும். அப்ப சோர்வு உன்னிடத்தில் என்ன செய்யாது? இருக்காது. அப்ப ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் இருந்தா நீ பாவம் செய்ய மாட்ட. இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க?